ஒரு பவுல் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். தூளுப்பு நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் 1 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இதை வந்து நான் கையாலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த உப்பு வந்து தண்ணியில் வந்து நல்லா கரையணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சொல்யூஷன் வந்து எதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உப்பு வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மழைக்காலம்லாம் ஆரம்பிச்சிட்டதுனால நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா எறும்பு தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். அந்த எறும்பை வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் கிச்சனில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக எறும்பு தொல்லைகள் வந்து இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் நம்ம இதை வந்து தெளித்து விட்டுக்கலாம். இதை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கையாலே வந்து தெளித்து விட்டுறேன். இந்த மாதிரி அடுப்பை சுற்றி அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த சைட்லலாம் வந்து பார்த்தோன்னா எறும்புகள் வந்து அங்கங்கே போயிட்டுருக்கோம். அங்கே எல்லாமே வந்து நம்ம தெளித்து விட்டுக்கலாம். டைல்ஸ் ஏரியா அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே தெளிச்சிக்கலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப்லேயே வந்து இந்த மாதிரி நீங்கள் தெளித்து விட்டுட்டு லைட்டாக தொடச்சி விட்டுட்டு போயிட்டீங்கனாலும் போதும். ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சு இதை நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம்.